नंबरलक वणक्कम लैला मजनू फ़ोटो ले सकते जी நம்ம பாடல்கள்லாம் கேட்டிருப்போம்ல லைலா மஜ்னு ஸ்டோரி அவங்கள இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. லைலா மஜ்னு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் கேட்டுங்க. என்னென்னா, ஒரு ஏழை பையனும் ஒரு பணக்கார வியாபாரியோடைய பொண்ணும் வந்துட்டு காதலிக்கிறாங்க. அவன் பொண்ணு கேட்டு போகிறான், வசதி கம்மியாக இருக்குன்னு கொடுக்கல. அப்புறம் எங்கள் அப்பா வசதியான ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு இவனே நினச்சிட்டு இந்த பையனும் அவனே நினச்சிட்ருக்கான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து அவன் அந்த கல்யாணம் பண்ணிட்டு போன அரேஞ்சு மேரேஜ் பண்ணாங்கள்ல, அந்த கணவர் கூட சரியாக வாழ முடியாமல் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. இவனும் வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னா அந்த ஒரு நினப்புலையும் அந்த ஒரு ஏக்கத்துலேயுமே இவனும் காட்டுக்குள்ளே போய், அப்போல்லாம் அங்கே இந்த இடம் வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு பெரிய எல்லாம் மணல் மேடாக இருந்திருக்கும் போல் தெரியுது. ஆனால் இந்த புக்கில் வந்து அந்த கதையில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ அரேபியாவில் நடந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கதை வந்து ராஜஸ்தானுடைய அனுப்பம் கர்டு அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய பார்டரில் தான் அந்த இடம் இருக்குது. இப்போ வந்துட்டு இதுதான் அந்த மெமோரியல் இவங்க அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி அவன் வந்து காட்டுக்குள்ளே பாலைவனத்துக்குள்ளே அங்கங்கே மணலுக்குள்ளே அப்படியே தெரிஞ்சிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு புருஷன் வீட்டில் போய் இறந்துடுது. இதுதான் அந்த மெமோரியல் உள்ளே போய் காமிக்கிறேன். அந்த பொண்ணு வந்து புருஷன் வீட்டில் இறந்துடுது. அதை அப்பா அம்மா மறுபடியும் கொண்டு வந்து அவங்க சொந்த ஊரான இங்கே வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை இந்த பையனுக்கு எப்படியாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கள்லாம் போகிறாங்க. அவனை கண்டுபிடிக்க முடியல. அவன் காட்டுக்குள்ளே எங்கேயோ தெரிஞ்சிட்ருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் வந்துட்டு அவன் விட்டுறாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு ஊர் மக்கள் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய சமாதி பக்கத்துலேயே வந்துட்டு அவனை ஒரு எலும்புக்கூடு கிடக்குது, செத்து போன ஒரு காஞ்சி போன உடல் கிடக்குது. அதை வந்து அவனுடைய இதை வச்சு அடையாளத்தை பார்க்கும்போது அவன் வந்துட்டு மஜ்னு தான், லைலா மஜ்னுங்கிறவங்க அவனுடைய காதலன் தான். அதனால் அவனையும் அடக்கம் பண்ணி அந்த இடத்துலையே வந்து நினைவச்சுன்னா கட்டியிருக்காங்க. அதுதான் பார்க்கலாமேன்னு வந்திருக்கேன். அந்த மாதிரி இவங்க வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லைலா மஜ்னு காதல் கதை. நம்ம லைலா மஜ்னு கதை என்ன அப்படி சொல்கிறோம்ல, இங்கே பாரு, இதுதான் அந்த பையனையும் பொண்ணையும் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது பேர் தான் லைலா மஜ்னு சமாதி. இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது வந்துட்டு லைலாவோடையாக இருக்கும், இது வந்து மஜ்னுவோடையாக இருக்கும். அந்த பொண்ணுடைய சமாதி தான் பெருசாக கட்டியிருக்காங்க, பையனுடைய சமாதி சின்னதாக இருக்குது. இதுதான் அந்த ஒரு மெமோரியல். இதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கோடான கோடி நன்றி. இயற்கைக்கு மிக்க நன்றி. ஒரு வணக்கத்தை போட்டு அவ்வளோ